ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை பற்றி. அது எவ்வளோ கஷ்டமானது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். எவ்வளோ டயரிங்கான ஒரு ஜேர்னியாக இருந்து ஹவ் ஐ புல்ட் இட் அப்படிங்கிற மாதிரி என்னோட வீரத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். பட் இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் பிரஸ்ட் ஃபீடிங்கை தவிரையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறதுனால நான் வந்து நான் என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ போடலாம். இதே ப்ராப்ளம்ஸ் தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணி ஆமாங்க எனக்கும் இருந்தது இந்த ப்ராப்ளம் அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி இல்லை எனக்கு இதை தவிர இன்னுமே பிரச்சனைகள் நிறையா இருந்தது அப்படின்னு நினச்சாலும் ப்ளீஸ் கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன தெரியுமாங்க, நம்ம வந்து குழந்தையையோ இல்லை எதையோ வந்து ஒரே பொசிஷனில் பிடிச்சிட்டு உட்காந்து பழக்கமே கிடையாதுங்க. எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 2 months இருக்கும்போது என் பையனுக்கு செம்ம சளிங்க. அவன் என்னை விட்டு இறங்கவே இல்லை. மடியிலே ஃபுல் டே படுத்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுதுன்னா, எனக்கே வந்து ஒரு சிச்சுவேஷன்ல இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா எந்திரிச்சு போடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு 2 months குழந்தை, அவனுக்கு வந்து உடம்பு முடியல. அதனால அவன் வந்து அவங்க அம்மா கூடவே படுத்துட்டு இருக்கான். அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ பாசமா இருக்குது. ஆனா அதை வந்து அனுபவிக்கும் போது அந்த பாசம் ஃபீல் ஆகாதுங்க. ஓகே. அது என்ன ஆச்சுதுன்னா, நெக்ஸ்ட் டே இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, அவனுக்கு சளி இல்லை, சளி இருக்குது, ஃபுல் டே வந்து மடியிலே படுத்துட்டு இருக்கான். எல்லாம் பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. சரி, இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு, டே க்ளோஸ்ட் அப்படின்னு நினச்சா, நெக்ஸ்ட் டே என் தைஸில் அவ்வளோ பெயின் இருந்ததுங்க. என்னால் வந்து எந்திரிச்சு நிற்க முடியலை. பிகாஸ் நம்ம வந்து எந்த ஒரு இதையுமே வந்து சேம் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறதுனால அவ்வளோ பெயின். சிமிலர்லி வந்து இனிஷியலி வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அந்த கையை வந்து நீங்கள் ஒரு மாதிரி தூக்கி வச்சு அவங்கள ஹோல்டு பண்ணணும். அதுவும் எனக்கு வந்து ஆர்ம்ஸில் செம்ம பெயின் இருந்ததுங்க. இந்த பெயினை பற்றி யாருமே பேசுறது இல்லைங்க. செகண்ட் திங் என்னன்னா, குழந்தை வந்து என்ன ஒரு சிச்சுவேஷன்லேயுமே கம்ஃபர்ட்டுக்காக நம்ம கிட்ட தாங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள், என் பையன் வந்து எல்லாரு கூடயுமே இருப்பான். அவங்க தாத்தா, பாட்டி, ஹஸ்பண்ட் எல்லாரு கூடயுமே இருப்பான். ஆனால் வந்து ஒரு 8-9 months வரைக்கும் அவனுக்கு உடம்பு முடியலைன்னா மட்டும் அவன் என்கிட்ட தான் வருவான். அவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் வந்து எப்போ ஆஃபீஸ்லேருந்து வருவேன், எப்போ அவனை ஹோல்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய நாள் என்ன ஆகும்னா, நான் வந்து அவனுக்கு உடம்பு முடியலனாலும் யாருக்கிட்டையுமே தூங்க மாட்டான். தோளில் போட்டி பார்ப்பாங்க, தட்டி பார்ப்பாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பாங்கன்னு. ஆனால் தூங்கவே மாட்டான். கடைசியில் நான் வந்து அவனை பிடிச்சி கொஞ்சம் அவனை வந்து தட்டி கொடுத்து அதுக்கப்புறம் தூங்க வச்சாதான் அது தூங்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது வந்து நம்ம அந்த இமோஷனல் டிபெண்டன்சி நம்ம மேலே இருக்கிறது. நம்ம வந்து எதுவுமே இண்டிபெண்ட்டாக பண்ண முடியாது. ஸோ தட் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான பீரியட் ஆக்சுவலி அதுவுமே. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, தூக்கமே இருக்காதுங்க. பிகாஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங். அதுக்கப்புறம் திடீர்னுட்டு அழுவாங்க. தூக்கமே இருக்காதுங்க. தூக்கமே இருக்காது. இட்ஸ் உங்களுக்கு ஒரு 3 hours கன்டினியூஸ் ஸ்லீப் கிடைச்சாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, குழந்தை தூங்கும்போது பகல்ல தூங்கிரு அப்படிங்கிற மாதிரி. இனிஷியலி ஃபர்ஸ்ட் 5 months கூட என்னால முடியல அது. அவன் தூங்குற டைம்ல தான் நம்ம வந்து குளிக்க போவோம். அவங்க போடுற டைம்ல தான் நம்ம வந்து நம்ம வேலைகள் எல்லாம் கொஞ்சம் பண்ண முடியும். அந்த டைம்ல நம்மளும் தூங்கிட்டோம்னா சும்மா சொல்லுவாங்கங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் பீரியட். நைட்டுமே வந்து 3 ஹார்ஸ்க்கு மேலே தூங்காது. என்னோட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு நாள் வந்து 5 o'clock என் பையன் வந்து முழிச்சிட்டான். நான் வந்து ஸ்ட்ரீட்ல வந்து போய் பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் வந்து அப்படியே ரோட் சைடில் அங்கே வந்து தூங்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ கண்ணீர் விட்டு நான், ஐயோ, இந்த பர்சன் கூட வந்து என்னை விட நல்ல லைஃப் வாழ்றாரே, நான் தான் தூங்கி 6 months ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஊன்ட்டு அழுதேன். ஸோ என்னால் அந்த சிச்சுவேஷனை மறக்கவே முடியாது. நான் வந்து ரொம்ப வந்து ஒரு மீ டைம் ஆப்சஸ்ட் பர்சனுங்க. எப்பவுமே எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தனியா இருக்கணும். என்ன விட்டுருங்கடா, என் காஃபிய நான் தனியா தான் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சோஷலா இருந்தாலுமே எனக்கு அந்த டைம் வந்து எனர்ஜைஸ் பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா வேணும். அந்த மாதிரியான ஒரு பெர்சன். ஸோ இந்த டைம்ல வந்து குழந்தை வந்து 24/7 உங்க கூட இருக்குங்க. அத நெனச்சே பார்க்க முடியாதுங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப எமோஷனலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஒரு ஃபீல். நான் ஆக்சுவலி வந்து அந்த போஸ்ட்பார்ட்டம் டிப்ரஷன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபேஸ்ல போயிட்டேன். ஏன்னா செல்ஃப் கேர் பண்றதுக்கு டைம் இல்ல. எதுவுமே பண்றதுக்கு டைம் இல்ல. எப்பவுமே வந்து இப்போ யாராச்சும் தூக்கிட்டு போனா கூட குழந்தைய ஒரு 15-20 மினிட்ஸ்ல கொண்டு தந்துருவாங்க. அண்ட் தட் இஸ் அ மிராக்கிள் விச் யூஸ்ட் டு ஹேப்பன் ஒன்லி ஒன்ஸ் இன் அ டே வென் ஐ வாஸ் அட் ஹோம். ஸோ ரொம்ப வந்து ஒரு மென்டலி வந்து சேச்சுரேட்டடா நான் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன் தேவையில்லாம.
ஹஸ்பண்ட் மேல கோவப்படுவேன். "நீ என்ன பண்ற? நீ ஏன் பார்க்க மாட்டேங்க?" ஆனா வந்து ஹி வாஸ் ஆல்சோ தேர் வித் மீ கன்டினியூயஸ்லி. ஹி வாஸ் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் த சைல்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் என்ன சொல்ல அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி he had to take care of his job as well. So that was a very, very, very disturbing phase. எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து டெலிவரி ரூம்குள்ள போகும்போது என் வெயிட் வந்து 58 கேஜிஸ்ங்க. ஓகே. அலாங் வித் த சைல்ட் ஆஃப் 3 கேஜிஸ் ஐ வாஸ் 58 கேஜிஸ். அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 மந்த்ஸ்ல எனக்கு வந்து ஃபீடிங்க்காக வந்த அட்வைஸ் இருக்கே, ஓட்ஸ சாப்பிடு, அத சாப்பிடு, இத சாப்பிடு அப்படின்னு சொல்லி, அந்த அட்வைஸ்லயே என்ன வந்து சாகடிச்சாங்கங்க. கண்டதையும் சாப்பிட்டு ஐ வாஸ் 75 கேஜிஸ் இன் 2 மந்த்ஸ் டைம் பீரியட். ரொம்ப ஒரு டஃப்பான ஃபேஸுங்க. நெனச்சே பார்க்க முடியாத ஃபேஸ். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என் பாடியால என் வெயிட்ட வந்து தாங்க முடியல. ஐ ரிமெம்பர் ஒன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பிரெக்னன்சிக்கு குழந்தை டெலிவர் பண்ணி 1 இயருக்கு அப்புறம் நான் ஒரு நாள் கீழ விழுந்துட்டேங்க. என்னால வந்து எந்திரிச்சு நிக்க முடியல. நான் வந்து ஒருத்தங்கள பார்க்குறேன், "ப்ளீஸுங்க எனக்கு கை குடுங்க." நானே வந்து அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து நானே என் கைய எக்ஸ்டெண்ட் பண்ணி, "ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்ககிட்ட ஜெஸ்டர் பண்ணேன். என்னால சத்தியமா அந்த டேஸ் எல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப டஃப்பான டேஸ். இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ வாண்ட் டு ஷேர் விச் இஸ் மேஜர்லி இக்னோர்ட். லைக் இந்தியன் விமனா இருந்தாலே வந்து இல்ல எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறாங்க. லைஃப்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு என்ன ஆச்சுதுன்னா 3 1/2 மந்த்ஸ் இருக்கும்போது எனக்கு செம்ம நீ பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நீ பெயின்னா, என்னால வந்து ஸ்டெப்ஸில் அதாவது உட்கார முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டெப்ஸில் உட்காரணும்னா ஓரளவுக்கு உங்கள் நீ பெண்ட் ஆகும். அந்த பெயினை கூட அந்த அந்த இதை கூட என்னால் வந்து பேர் பண்ணிக்க முடியல. நான் அந்த மாதிரி உட்கார போனேன்னா எனக்கு செம்மையாக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மென்டலி ரொம்ப வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபேஸ். குழந்தையையும் பார்த்துக்கணும். போதாததுக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஃபிசிக்கல் பாடியும் நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டேக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ ஹேட் ஃபேஸ்ட் வெயிட் ப்ராப்ளம்ஸ். இன்ஃபேக்ட் பிஃபோர் மை மெட்டர்னிட்டி நான் வந்து என் லேப்டாப் பேக்கை போட்டுட்டு 1 hour வாக் பண்ணுவேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன், என்னால் லேப்டாப் பேக்கை ஒரு 15 மினிட்ஸ் கூட பேக்கில் கேரி பண்ண முடியலை. யார்கிட்ட போய் கேட்டாலும் ஆமாம் உனக்கு சிசேரியன் ஆயிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிஸ்கஷனை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி திஸ் டிடன்ட் ஸ்டாப் தேர். ஒன் ஆஃப் த வெரி பிக் ப்ராப்ளம் விச் நம்ம வந்து நோட்டீஸே பண்ணுறதில்ல அப்படின்னா, ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பல்லு அந்த கம்ஸ்லாம் எனக்கு வீக்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். மினரல் விட்டாமின் எல்லாம் சேர்ந்த ஒரு டேப்லெட். அதை போட்டேன்னா ஐ வில் பி ஃபீலிங் குட். பட் ஹவு லாங் நான் அதை போட போகிறேன் எனக்கு அப்படிங்கிற ஒரு பேனிக் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த ஆக்சுவலி பல்லு விட்டு போகுது அப்படின்னு சொல்றது வந்து இன்னுமே சிவியரா நிறைய பேத்துக்கு வந்து பல்லு விழுந்துருது. ஓகே, திஸ் இஸ் ஒன் திங் விச் வி இந்தியன்ஸ் டோன்ட் ரியலைஸ். ஆனால் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து டாக்டர்ஸ் வந்து நார்மலாக இப்போ என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ்க்கு விட்டாமின் சியாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மெடிகேஷன்ஸை நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா லாங் ரன்ல யூ வில் பி ஃபேஸிங் அ ப்ராப்ளம். என்னோட பேக் பெயினை நான் வந்து ஃப்ளோர் எக்ஸசைசஸ்னால டேக்கிள் பண்ணேன். என்னோட அந்த பல்லு அந்த மாதிரியான விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து ஃப்ரூட்ஸு நட்ஸு அந்த மாதிரி எடுத்து டீல் பண்ணேன். பட் எனக்கு என்னென்னா ஐ ஹாவ் டு பி ஃபிட், ஐ ஹாவ் டு பி இண்டிபெண்ட் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் தட் எக்ஸ்ட்ரா மைல். Hope you like this video. If you're able to connect with me, please mention about it in the comment section. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.